good morning students, welcome to our maths class. So today's class பார்த்தோம் அப்படின்னா 8th lesson probability. So probability so already we learned most of the concept in 9th standard. Just we review that. So random experiment அப்படிங்கிறது it is a experiment in which the set of all possible outcomes are known. So and the exact outcome is not known. What is the meaning of this அப்படின்னா for example if you throw the dice இந்த இருக்கு இல்லையா டைஸை நீங்கள் த்ரோ பண்ணிங்க அப்படின்னா வாட் ஆர் த பாசிபிள் இதில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வரும் சான்சஸ் இருக்குது இல்லையா ஸோ 1 2 3 4 5 6 ஸோ தீஸ் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ் ஸோ இதில் என்னென்ன அவுட்கம்ஸ் வரும்னு நமக்கு தெரியும் இந்த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் known. And the second thing, what is the exact outcome is not known. ஸோ இந்த டைஸை நான் ரோல் பண்ணும்போது ஸோ அதில் என்ன வரும் அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அதில் என்ன வரும்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது இல்லையா தட் இஸ் தட் ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு என்னன்னு சொல்கிறோம் ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் ஓகேவா ஸோ இங்கே எங்கெல்லாம் அப்பியர் ஆகுது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காயினை டாஸ் பண்ணும்போது காயினில் டாஸ் பண்ணோம் அப்படின்னா வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ் ஹெட்டு ஆர் டெய்ல் கரெக்டாக ஸோ வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ் அப்படின்னா ஹெட் ஆர் டெய்ல் ஒன்று ஹெட்டு வரும் இல்லைன்னா டெய்ல் வரும் திஸ் இஸ் அ பாசிபிள் அவுட்கம்ஸ் அண்டு ஸோ காயினை டாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா அது நமக்கு தெரியாது தட் இஸ் அ எக்ஸாக்ட் அவுட்கம் இஸ் நாட் நோன் அண்டு டைஸை ரோல் பண்ணுற சொல்லியாச்சு கார்ட்ஸ் விளையாண்டுருப்பாங்க இல்லையா கார்ட்ஸ் விளையாடும் போது அதே மடம் தான் ஸோ என்னென்ன கார்ட்ஸ் இருக்குன்னு தெரியும் பட் நம்ம எடுக்கும்போது அது என்ன கார்டு வரும்னு நமக்கு தெரியாது ஸோ எக்ஸாக்ட் அவுட்கம் இஸ் நாட் நோன் அண்ட் த சாம்பிள் ஸ்பேஸ் ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா இட் இஸ் இந்த செட் ஆஃப் ஆல் அவுட்கம்ஸ் சொல்கிறோம் இல்லையா அதோடைய கலெக்ஷன் தான் என்னது அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் ஸோ வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் தட் the set of all possible outcomes in a random experiment is called a sample space. It is generally denoted by S. So sample space எப்படி denote பண்ணணும் Sன்னு denote பண்ணணும் இந்த கலெக்ஷன் எப்படி இருக்கும் பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா that is a sample space. அண்ட் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் என்னது அப்படின்னா ஒரு சிங்கிள் டைஸ் அவங்க வந்து இப்போ டிஃப்ரெண்ட் மாடலில் வச்சுட்டாங்க என்ன அப்படின்னா இட் ஹேஸ் 6 ஃபேஸஸ் இல்லையா ஸோ அந்த டைஸில் எத்தனை ஃபேஸ் இருக்கும் 6 ஃபேஸு அந்த 6 ஃபேஸையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஷோ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இதுதான் என்னன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி திஸ் இஸ் அ பாசிபிள் அவுட்கம்ஸ் ஸோ 1 2 3 4 5 6 இது எல்லாத்தையுமே எஸ்ன்னு போட்டு எழுதிட்டோம் அப்படின்னா that is a sample space of a die. Okay, that is a sample space of die. Okay, next. So 8th lesson probability. So first I write down the sample spaces of each one. If you take one die, okay one die நம்ம வந்து one dice ன்னு கூட சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம நார்மலாக அதை டைன்னே சொல்ல மாட்டோம் டைஸ்ன்னு தானே சொல்கிறோம் ஸோ அதனால் ரைட் பண்ணிட்டேன் what is the sample space அப்படின்னா 1 2 3 4 5 6 ஸோ அப்போ இதோடைய கவுண்டிங் என்ன என் ஆஃப் எஸ் மிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என் ஆஃப் எஸ்ன்னா என்னது எண்ணி எழுதணும் எதை எஸ் போயிருங்க எஸ்ஸில் போய் எண்ணுங்க 1 2 3 4 5 6 ஸோ என் ஆஃப் எஸ் வந்து என்னது 6 நெக்ஸ்ட் 2 டைஸ் ஸோ இப்போ 2 டைஸ் அப்படின்னா வாட் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ் ஸோ இப்போ 2 டைஸ் அப்படின்னா ஆல்ரெடி 9th படித்தனால ஜஸ்ட் நான் அதை ரைட் டவுன் டைரெக்டாக பண்ணிடுறேன் 1 வச்சு என்ன பண்ணணும் 1 1 1 2 1 3 1 4 1 5 1 5 1 6 நெக்ஸ்ட் 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6 next 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6
4 1, 4 2, 4 3, 4 4, 4 5, 4 6. So continue like this. We get 5 1, 5 2, 5 3, 5 4, 5 5, 5 6, and 6 1, 6 2, 6 3, 6 4, 6 5, 6 6. Okay, well, this is a sample space of 2 dice. This is a sample space. What is a sample space for? Okay, well, the next one, n of s. What is the n of s? We know that the last one you have to multiply these two. What is the answer? 6 6 are 36. Otherwise, every line have the 6 elements. 1 2 3 4 5 6. 6 plus 6, 6 6 6. How many rows? 1 2 3 4 5 6. So 6 6 36. So now we are going to about the tree diagram. That is a very important tree diagram of 2 dice. Tree diagram of 2 dice. So how to draw miss abdina? For example, this is a 1 dice. What is the sample space for 1 dice? 1 2 3 4 and 5 6. This is a sample space for 1 dice. You have to write like this. And then in every number you have to write so 2 dice அப்படி நான் சொல்லும்போது இங்கே ஒரு டைஸுக்குரியது எழுதணும். What is it? 1 2 3 4 5 6. So what do you get from this? இங்கே மிஸ் என்ன பண்ணுறேன், ஒரு டைஸ்ன்னு சொல்லும்போது சிங்கிள் டைஸுக்குரியது எழுதிட்டேன். ஸோ 2 டைஸ் சொல்லும்போது ஒவ்வொரு டைஸுக்கும் நீ 6 6 எழுதணும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் இட்? ஸோ அப்போ 1 டைஸ்ன்னு சொன்னால் சிங்கிளாக எழுதணும் 6 வரைக்கும். 2 டைஸ்ன்னு சொல்லும்போது அகெயின் நான் என்ன பண்ணிடுவேன், ஸோ 6 1 to 6 வரைக்கும் ஒவ்வொரு டைஸுக்கும் எழுதணும்னு சொல்லிட்டேன். ஸோ வாட் இஸ் இட்? 1 2 3 4 5 6. ஸோ வாட் இஸ் த சாம்பிள் ஸ்பேஸ்? இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6. 1 1 1 2 1 3 1 4 1 5 1 6. This is a, and then similarly you have to do for every number. 1 2 3 4 5 6. Here how can write 2 1 2 2. What is it? 2 1 2 2 2 3 2 4 2 5 2 6. Next, similarly you have to do for this one. 6 வரைக்கும் ரைட் பண்ணனா. ஸோ இதில் இந்த லைன் போடுங்க. What is it? Then how can write 3 1 3 2 3 3 3 4 3 5 3 6. ஓகேவா? நெக்ஸ்ட் 4. What is the answer? 4 1 4 2 4 3 4 4 4 5 4 6. Okay, next. So similarly we can write every one like this way. We get the sample space. So similarly we can write for every one we get like this. So this is a sample space.
ஓகேவா? ஸோ கொஷின் இஃப் தே ஆஸ் ஃபைண்ட் த ட்ரா த ட்ரீ டயக்ராம் ஆஃப் 2 dice அப்படின்னா யூ ஹேவ் டு ட்ரா லைக் திஸ் அண்ட் தென் யூ ஹேவ் டு ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ் ஆல்சோ. ஓகேவா? ஸோ இந்த சாம்பிள் ஸ்பேஸு எப்படி கிடச்சிச்சின்னு தெரியுதா? ஸோ இந்த சாம்பிள் ஸ்பேஸு இந்த மாட்டம் தான் உங்களுக்கு கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ லெட் அஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ நம்ம வந்து டைஸுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து காயின். ஸோ காயினுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. சிங்கிள் காயின் what is the சாம்பிள் ஸ்பேஸ்? H, T. ஒரு காயினை டாஸ் பண்ணால் ஒன்று ஹெட்டு இல்லைன்னா டெய்லு. what is the n of s? 2 தான். கரெக்டாக? சப்போஸ் திஸ் இஸ் அ 1 காயின். சப்போஸ் இஃப் யூ யூஸ் அ காயின் 2 அப்படின்னா காயின் 2னா 2 காயின்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ what is the n of s? அந்த சாம்பிள் ஸ்பேஸ் தெரிஞ்சால் தான் n of s எழுத முடியும். கரெக்டாக? ஸோ what is this? h h t t t h and h t. This is a sample space. ஓகேவா? ஸோ what is the n of s? n of s அப்படின்னா மிஸ்ஸுன்னு என்ன சொல்லியிருக்கேன்? எண்ணி எழுதணும். 1 2 3 4. ஸோ ஒரு கமா வரைக்கும் தான் நம்ம வந்து ஒரு இதாக தான் கன்சிடர் பண்ணணும். 1 இது பேர் தான் 1ன்னு சொல்லணும். 2 3 4. ஓகேவா? ஸோ n of s is 4. சப்போஸ் 3 coins அப்படின்னு சொன்னாலும் சரி, a coin is tossed thrice அப்படின்னு சொன்னாலும் what is the sample space is the same. ஓகேவா? ஸோ s equal to triple h triple t. ஸோ இது ஈஸியாக சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்? ட்ரிபிள் ஹெச் ட்ரிபிள் டி போட்டேன்னா இப்போ ஹச்சை ஃபஸ்ட் ப்ளேஸில் வச்சுருக்கேன், பேலன்ஸ் எல்லாம் டி. ஹச்சை செகண்ட் ப்ளேஸில் வச்சு பேலன்ஸ் எல்லாம் டி. ஹச்சை தேர்டு ப்ளேஸில் வச்சு பேலன்ஸ் எல்லாம் டி. இந்த சேம் வே டீயை ஃபஸ்ட் ப்ளேஸில் வச்சு பேலன்ஸ் எல்லாம் ஹச், டீயை செகண்ட் ப்ளேஸில் வச்சு பேலன்ஸ் எல்லாம் ஹச், டீயை தேர்டு ப்ளேஸில் வச்சு பேலன்ஸ் எல்லாம் ஹச். ஸோ திஸ் இஸ் a sample space. What is the n of s? n of s is 8. 3 plus 3 6 plus 2 8. Means here we have the tree diagram அப்படின்னா obviously we have the tree diagram. ஓகேவா? ஸோ tree diagram for 3 coins. ஏன் மிஸ் 2 coinsக்கு இல்லையா அப்படின்னா இருக்கு. tree diagram for 2 coin. சிம்பிள். 1 coin அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோ, என்ன வரும்? ஹச் டி. கரெக்டாக? ஸோ 2 coin அப்படின்னா என்ன பண்ணணும்? மிஸ் ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் இல்லையா டைஸில்? ஸோ டைஸில் என்ன பண்ணேன்? 1 டைஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய சாம்பிள் ஸ்பேஸ். 2 டைஸ்ன்னு சொல்லும்போது அகெயின் சிங்கிள் டைஸுக்குரியதே ஒவ்வொன்றுக்கும் நம்ம ரைட் பண்ணோம் இல்லையா? இந்த சேம் வே இங்கே நான் இப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறேன். வாட் இஸ் இட்? ஸோ இங்கே வந்து சிங்கிள் காயின்குரிய ஹச் டி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஒரு ஹச் டி அகெயின் இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்? ஹச் டி. ஓகேவா? ஸோ எப்படி ரைட் பண்ணுவோம்? ஹச் 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 டி இருக்கா? ஹச் 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 டி. நெக்ஸ்ட்டு TH TT TH TT. That's all. ஸோ ரொம்ப ஈஸிங்கிறனால நான் இதுக்கு ட்ரீ டயக்ராம் எல்லாமே எழுதிட்டேன். திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி, பட் யூ ஹாவ் டு நோ த ட்ரீ டயக்ராம் ஃபார் எவ்ரி ஒன் பிகாஸ் இட் மே பி ஆஸ்க் இன் அ 2 mark question. ஓகே? ஸோ ஒன் ஆஃப் த 2 mark question is in the exercise also. So now we write down the some tree diagram for 3 coins. ஸோ மிஸ் என்ன பண்ணுறேன்? 1 coin அப்படின்னா ஒரு காயின்குரியது ஹச் டி அப்படின்னு போட்டாச்சு. ஸோ 2 coin அப்படின்னு சொன்னால் மிஸ் என்ன பண்ணுவேன்? மறுபடியும் சிங்கிள் காயின்குரியதையே பிரான்ச்சாக மாற்றி விட்ருவேன். ஹச் டின்னு சேம் வே ஹச் டி. ஸோ 3 coin சொல்லும்போது அகெயின் யூ ஹாவ் டு சப்டிவைட் ஹச் டி ஹச் டி ஹச் டி ஹச் டி. எனி டவுட்? ஸோ இது ஈஸியாக இதை வச்சு நீங்கள் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாம்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஹச் 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 இருக்கா? நெக்ஸ்ட் ஹச் ஹச்
டி ஹெச்ஹெச்டின்னு இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த வித்தவுட் ட்ரீ டயக்ராம் எழுதுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் கம்பேர்ட் டு யூஸிங் ட்ரீ டயக்ராம். ட்ரீ டயக்ராம் எப்படி போடணும்னு கற்றுக்கிட்டால் போதும். ஸோ நான் சொன்ன மெத்தடு பெட்டர் வே. இல்லை மிஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஹெச்ஹெச்டி ஹெச்ஹெச்டி ஹெச்டிஹெச் ஹெச்டிடி. ஸோ ஒவ்வொரு பிரான்ச் வழியாக நம்ம போயிட்டு வரணும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? இது ஒவ்வொரு பிரான்ச் ஒவ்வொரு ரூட்டுன்னு வச்சுக்கோ. ஸோ கீழேருந்து நீ ஆரம்பித்தாலும் இங்கே பாரு, கீழேருந்து இங்கே ஆரம்பித்து கரெக்டாக மேலே போயிடணும். இங்கேருந்து ஆரம்பித்தாலும் இப்படி போய் இப்படி போயிடலாம். இங்கே ஆரம்பித்தாலும் இங்கேருந்து இங்கே அப்படியே ரூட்ஸ் மாட்டோம் பார்த்துக்கோங்க. கீழே தண்ணி இருந்தால் ரூட்ஸ் வழியாக தானே எங்கே போகும், செடிக்கு போகும் இல்லையா? ஸோ அதே மாட்டம் கீழேருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே செடிக்கு போயிருங்க. உனக்கு ஈஸியாக இது வந்துடும். ஓகேவா? ஓகே, நவ் வி மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 52 கார்ட்ஸ்லையும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 டீம். ஸோ என்னென்ன அப்படின்னா டீம் பேர் மேலேயே இருக்குது பாருங்கள். ஸ்பேடு, ஹார்ட்டு, கிளப்பு, கிளவர்னு கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் டைமண்டு. ஓகேவா? ஸோ 4 டீம்னு வச்சுக்கோங்க. 4 டீமில் 2 பிளாக் டீம், 2 ரெட்டு டீம். ஸோ ரெட்டு அப்படின்னாவே ஆப்வியஸ்லி ஹார்ட் வந்துடும் அதில். ஸோ ஒன் மோர் திங் வந்து டைமண்ட், அது ரெண்டுமே ரெட் கலர். ஓகேவா? ஸோ டோட்டலாக 4 டீமு. 4 டீமில் கலர் பேஸ் பண்ணி பிரித்தோம் அப்படின்னா 2 டீம் தான். ஒன்று பிளாக்கு, இன்னொன்று ஒயிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எப்போவுமே நம்ம டீமு அப்படின்னு பிரித்தாவே ஈவனாக தான் பிரிப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொரு டீம்லேயும் மொத்தம் 13 இருக்காங்க. அண்ட் தென் இங்கே எப்போவுமே ஒரு டீமு அப்படின்னா யார் யார் இருப்பா? ஒரு கிங்கு, ஒரு குயினு, ஒரு ஜாக்கு இல்லையா? ஸோ ஒரு ராஜா, ஒரு ராணி, ராஜா ராணிக்கு ஒரு மந்திரி இருப்பாங்க. அண்ட் தென் மந்திரிக்கு அப்புறம் யார்? எப்போவுமே ஒரு படைத்தளபதி இருப்பார் இல்லையா? அவங்களுக்கு அப்புறம் இருக்கிறவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ் தான். சேம் எங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கிங்கு, குயினு, ஜாக்கு. ஓகேவா? ஸோ அந்த படைத்தளபதி பேர் என்ன அப்படின்னா ஏன்னு பேர் கொடுத்தாச்சு. மற்றதெல்லாம் என்னது 2லேருந்து 10 வரைக்கும் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ சோல்ஜர்ஸுக்கு தான் நம்ம நம்பர் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ சேம் வே. ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? கார்ட்ஸுக்குரிய சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேவா? கார்ட்ஸுக்குரிய சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ கார்ட்ஸு அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸை வந்து நம்ம எழுதாமே டேரெக்டாக என்ஆஃபேஸ் வந்து 52ன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், மொத்தம் எத்தனை டீம் இருக்கும்? 4 டீம் இருக்கும். ஓகேவா? எத்தனை டீமு? 4 டீமு. எப்போவுமே டீமு அப்படின்னு சொன்னால் டீமுக்கு ஒரு பேர் வைப்போம் இல்லையா? ஸோ அது என்ன அப்படின்னா நான் கொஞ்சம் ஒரு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெல் நோன் வேர்டு. எஸ்எஸ்எல்சி அப்படின்னு நம்ம 9th படிச்சிருப்போம். வாட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். அதே மாட்டோம் இது எதை மீன் பண்ணும்? ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட் இல்லையா? இதோட ஒரு டியை சேர்த்துக்காங்க. தட் இஸ் த டீம் நேம். ஓகேவா? டீம் நேம் என்ன? ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டு. அதோட எது போட்டுக்கணும்? டி போட்டுக்கோங்க. அப்போ இந்த ஹச்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது மிஸ் அப்படின்னா ஹார்ட். எஸ்ஸுன்னா ஸ்பேடு. அண்ட் சீனா கிளவர். ஓகேவா? அண்டு டீனா என்னது? டைமண்ட். ஓகேவா? ஸோ டீமோடைய பேர் என்ன? ஹச்எஸ்சி போட்டு டி சேர்த்துக்கோங்க. அடுத்து எப்போவுமே நம்ம வந்து கலரை பற்றி பேசினாவே ஒன்று கருப்பு இல்லைன்னா சிவப்பு அப்படி தானே பேசுவோம். அதே மாதிரி தான் நம்ம கலரும் இங்கே எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிளாக்கு, ரெட்டு. ஓகேவா? பிளாக்கு, ரெட்டு. அப்போ இந்த பிளாக்கு எப்போவுமே ரெட்டுனாவே ஹார்ட்டு என்ன கலர் தான் வந்துடும்? ரெட்டு தான் வந்துடும் இல்லையா? ஸோ அப்போ ரெட்டை ஃபாலோ பண்ணும். இப்போ நான் ஹார்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் ஹார்ட்டு சிம்பிளே போட்டுக்கிறேன். ஹார்ட்டு சிம்பிளே போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதை கலர் பண்ணிக்கிறோம். தட் இஸ் அ ரெட் கலர் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ரெட்டில் எது இருக்கும்? ஹார்ட் இருக்கும். அண்ட் டைமண்ட் எக்ஸ்ட்ரா எதுவும் டைமண்டில் இருக்கும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கிறது ஒன் மோர் பாயிண்ட் வந்து எது? டைமண்ட். ஓகேவா?
ஸோ கலருன்னு பிரித்தா ரெண்டு கலர் தான். என்னென்ன கலரு? கருப்பு சிவப்பு, அதுதான் ரெட்டு பிளாக். அப்போ இந்த ஸ்பேடும் கிளவரும் என்ன கலர் மிஸ் அப்படின்னா ஸ்பேடும் கிளவரும் பிளாக் கலர். ஓகேவா? ஸ்பேடும் கிளவரும் என்ன கலர்? பிளாக். ஸோ இப்போ ஸ்பேடும் கிளவரும் பிளாக் கலர், அதோடைய சிம்பிளையும் நான் ட்ரா பண்ணிட்டேன். சேம் வே நெக்ஸ்ட் வந்து என்ன மிஸ் அப்படின்னா ஒரு டீமு அப்படின்னாவே மிஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கிங்கு, ஒரு குயினு, ஒரு ஜாக் இருப்பாங்க. ஸோ அதனால் கே ஃபார் கிங், கியூ ஃபார் குயின், ஜே ஃபார் ஜாக். ஓகேவா மிஸ்? இங்கே கார்ட்ஸில் ஜோக்கர் இருக்குமே அப்படின்னா இல்லை, நமக்கு ஜோக்கரே நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ ஜே வந்து நம்ம ஜோக்கர்னு எடுத்துக்கக்கூடாது. இங்கே வந்து ஜே ரெப்ரசன்ட் த ஜாக். ஓகேவா? ஸோ ஏங்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி மிஸ்ஸு சொல்லிட்டேன், ஆஸ்ன்னு சொல்லுவோம். ஆஸ் வந்து நம்ம எதை மட்டும் மீன் பண்ணிக்கோங்க, படைத்தளபதி மட்டும் மீன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ சோல்ஜர்ஸுக்கெல்லாம் எந்த நம்பர்லேருந்து நேம் கொடுக்குறா பாருங்களேன். 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது மாட்ட எல்லா டீமுக்குமே நம்ம என்ன கொடுக்குறோம், நம்பர் கொடுத்துட்றோம் சோல்ஜர்ஸ்க்கெல்லாம். ஓகேவா? ஸோ அதனால தான் ரைட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி ஏஎம்எஸ் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாட்ட தெரியும். ஸோ இந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிளியராக மைண்டில் ஏறிச்சு அப்படின்னா இஃப் தே ஆஸ் அ க்ரியேட்டிவ் கொஸ்டின் யூ கேன் ஆன்சர் ஈஸிலி. ஓகேவா? தென் ஒன்லி ஐ கிவ் ஸோ மெனி எக்ஸ்பிளேஷன்ஸ். ஸோ அப்போ ஒவ்வொரு டீம்லேயும் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா ஸோ இங்கே ஒரு 9 பேர், படைத்தளபதியை சேர்த்தா 10, ஸோ அது கிங்கு குயினு ஜாக்கை சேர்த்தா 13. ஸோ இது மாட்டம் ஒவ்வொரு டீம்லேயும் எத்தனை பேர் இருப்பாங்க, 13 மெம்பர்ஸ். ஸோ ஒன்லி என் ஆஃப் எஸ் இஸ் 52. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபேஸ் கார்டுன்னு கேட்குறோம். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபேஸ் கார்டு அப்படின்னா ஃபேஸ் கார்டுனா என்னது, ஃபேஸ் இருந்தாதே அது ஃபேஸ் கார்டு. ஸோ அப்போ கார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கிங்கோடைய ஃபேஸ் போட்டிருப்பாங்க, குயினோடைய ஃபேஸ் போட்டிருப்பாங்க, ஜாக்கோடைய ஃபேஸும் போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ டோட்டலாக எத்தனை ஃபேஸ் கார்டு இருக்குது, ஒரு டீமுக்கு 3 ஃபேஸ் கார்டு. கரெக்டா? ஸோ ஒரு டீமில் இது 3 மட்டும்தான் என்ன கார்டு, ஃபேஸ் கார்டு. ஓகேவா மிஸ்? அப்போ இந்த ஆஸுங்கிறது ஆஸுக்கு ஏன் தான் போட்டிருப்பாங்க ஒழிய அதில் என்ன இருக்காது, ஃபேஸ் இருக்காது. ஸோ அதனால் அதை நம்ம ஃபேஸ் கார்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இது மாட்டம் ஒரு டீமுக்கு 3 ஃபேஸ் கார்டு இருக்கா, அது மாட்டம் மொத்தம் எத்தனை டீமு, 4 டீமு அப்படிங்கிறனால 4 3 சார் எத்தனைது 12. ஸோ டோட்டலாக ஃபேஸ் கார்டு எத்தனை இருக்கும், 12 இருக்கும். ஓகேவா? ரிமைனிங் ஆர் ஆல் நம்பர் கார்ட்ஸ். ஸோ இது வந்து ஃபேஸ் கார்டும் இல்லை, நம்பர் கார்டும் இல்லை, ஒன்லி லெட்டர் கார்டு மட்டும்தான். ஓகேவா? லெட்டர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 4மே லெட்டர் கார்டு தான். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு நோ த சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஓகேவா? தேங்க்யூ.